புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ? பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் களக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். நாச்சியார் திருவடிகளே சரணம். இந்த 6வது பாசுரத்துல புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ? விடியற்காலம் ஆயிடுச்சுப்பா. விடியற்காலம் ஆனா பட்சிகள் எல்லாம் காலையிலேயே எழுந்துடும். அதெல்லாம் நம்மள மாதிரி சோம்பேறியா இருக்காது. 3 மணிக்கு அலாரம் வச்சு நம்ம படுப்போம். ஆஹா, அப்பதான் நல்ல தூக்கம் வரும். நல்ல குலு 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 குலுன்னு இருக்கும் எல்லா காலத்துலேயுமே. அந்த நேரத்தில் நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டு எழுந்திரிச்சிடலான்னு ஒரு கண்ணு பாதி மட்டும் திறந்து அப்படி பார்ப்போம். அப்படியே தூங்கிடுவோம். அப்புறம் இன்னும் ஒரு 10 நிமிஷம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் அப்படின்னு 8 மணிக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம எழுந்திரிச்சு வேலையை பார்ப்போம். ஆனால் பட்சிகள் அப்படி கிடையாது. அதெல்லாம் ரொம்ப பஞ்சுவலான ஜீவன்கள். அது சாயங்காலம் சீக்கிரமே அப்படியே வேலையெல்லாம் முடிச்சு அப்படியே கோர்வையாக அழகாக வானத்தில் பறக்குமா. வானத்தில் பறந்து போகும் பொழுது பக்தர்கள் அப்படியே மேலே அன்னார்ந்து பார்க்கும் பொழுது அவங்க ஹிருதயத்தில் ஒரு எண்ணம் எழுந்ததா, என்ன அப்படின்னு. நீங்க இவ்வளவு சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு பறந்து போறதுக்கான காரணம் என்ன? எனக்கு தெரியும். காலையில எழுந்து சீக்கிரமே போய் பகவானுடைய சன்னிதானத்துல நின்னு ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. பறவை எல்லாம் பக்தி பண்ணுமா, நாமா பாடுமான்னு கேட்கக்கூடாது. குருவாயூர்ல போய் கேசவனுடைய சரித்திரத்தை பார்க்கணும். பக்தி அப்படின்றது மனிதனுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயமா இருக்கலாமே தவிர்த்து, பக்தின்றது இட்ஸ் அ காமன் ஃபேக்டர். அது யாருக்கு வேணா எப்பொழுது வேணா ஏற்படலாம் இல்லையா? மனுஷனுக்கு அது ரொம்ப சுலபமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அவன் பயன்படுத்திக்க மாட்டான். காலையில் ஆன உடனே இந்த பட்சிகள் எல்லாம் எழுந்திருமா. எழுந்திருக்கும் பொழுது எப்படி என்ன பண்ணும்னா, அது மட்டும் எழுந்திருச்சு அப்படியே ஸ்நானம் பண்ணிட்டு பகவான் முன்னாடி நின்று கிருஷ்ணா தோபார் உனக்காக காலையில் எழுந்து நான் வந்து நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லாது. அது எழுந்திருக்கும் பொழுதே நல்ல ஓசைகளை எல்லாம் எழுப்பி புல்லும் சிலம்பினக்கான். புல் அப்படின்னா இங்க பறவை பட்சிகள். சிலம்பின நல்ல சப்தம் போட்டு எல்லாரையும் எழுப்பி விட்டு தானும் எழுந்து புள்ளரையன் கோவிலில், கருடாழ்வான் கோவிலுக்கு. பட்சிகளுக்கெல்லாம் ராஜா யாரு? பக்ஷிராஜன் தானே. பக்ஷிராஜன் கோவிலுக்கு இதுங்கெல்லாம் போய் நின்றுமா, கருடாழ்வாரை எழுப்பி விடுமா. கருடரே, எங்கள் ராஜாவே எழுந்திருங்கள். அவர் எதுக்கு சீக்கிரம் எழுந்திருக்கணும்? அவருக்கு ஒருத்தர் ராஜா இருக்கார். வினதா சுதன் தானே. யாரு? கருடாழ்வார். அவர் எழுந்திருப்பார். ஆஹா, புவனசுந்தரன் எழுஞ்சிருவான், நம்ம பாண்டுரங்கன் எழுந்திருச்சிருவான், நம்ம போய் பாட வேண்டாமா? காலையில் அப்படி அந்த ஒரு மேகங்கள் எல்லாம் முழுதான் வெளிவராத பனிமூட்டமா இருக்கக்கூடிய அந்த இடத்துல செடி கொடிகள் எல்லாம் இரவு நேரத்துல குளிர தாங்கி அந்த விடியற் காலையில தாங்கி இருக்கக்கூடிய பனி துளிகள்ல நல்ல ஜிலு 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 ஜிலுன்னு காற்று வீசுற அந்த நேரத்துல பகவானுடைய சன்னிதான கதவை அப்படியே டபக்குன்னு திறந்துடக்கூடாது. அந்த சன்னிதான கதவுக்கு வெளியில நின்று அப்படி நம்ம அழகா பகவானை எழுந்தருள பண்ணணும். மிருதுவா எழுந்தருள பண்ணணும். அப்படி பகவானை எழுந்தருள பண்ணணுமாம். அதனால இந்த பறவைகள் எல்லாம் தன்னுடைய ராஜாவான பக்ஷிராஜன் கோவிலுக்கு போய் அழகா சுப்பிரபாதம் பாடுறது. அந்த புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ? அந்த கோவில் இருக்கக்கூடிய ஒரு வயதானவர் வெண்மையான சங்கத்தை எடுத்து நல்ல பாஞ்சசன்யம் துவனி அதிர்ற மாதிரி ஒரு துவனியை கொடுக்கிறார்.
எனக்கெல்லாம் சின்ன வயசுல ஒரு ஞாபகம் உண்டு. மார்கழி மாதமானா எல்லா வீதிகள்லையும் போய் சங்கத்வனி பண்ணி ராம 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 ராமன்னு நாமா சொன்ன மகானுபாவர்களை எல்லாம் நான் பார்த்ததுண்டு, சேவிச்சதுண்டு. இங்க புல்லரையன் கோவில்லையும் ஒருத்தர் என்ன பண்ணினார்னா, வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ, உனக்கு காதுல கேட்கலையா? சங்கத்வனி பண்ணி பகவன் நாமா சொல்லி எல்லாரும் காலையில நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போனாங்களே, அது உன் காதுல கேட்கலையா? பிள்ளாய் எழுந்திராய், பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு. பெரிய இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறா. பிள்ளாய்னு அவ ஏன் கூப்பிடணும்? படுத்திருக்கிறதோ நல்ல விவரம் தெரிஞ்சவர்கள், அவர்களை ஏன் பிள்ளாய்னு கூப்பிடணும்? ஒரு கொஞ்சல் அப்படியே கூப்பிடும் பொழுது ஒரு பெண் குழந்தையா இருந்தாலும் இங்க வாடா கொஞ்சம்னு கூப்பிடுறது உண்டு. ஆண்மகனா இருந்தாலும் என்னடி பொடி அப்படின்னு சொல்றதும் உண்டு. இதெல்லாம் அந்த ஒரு ஊடல் பாடல்ல இந்த போல வார்த்தைகள் பிரயோகப்படுத்துறதுன்றது கொஞ்சறது இல்லையா? அதனால ஆண்டாள் என்ன பண்றா, திடுப்புன்னு வாங்கடி ஏந்திரிங்கடி அப்படின்னு சொல்லாம, பிள்ளாய் எழுந்திராய், நான் உங்களை ஏன் எழுந்திரிங்கன்னு சொல்றேன்னா அப்படின்னு ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறா. பேய் முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை, அந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம். கடைசியில சொல்றா, ஹரி 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 ஹரின்னு காலையில் எழுந்திருச்ச உடனே நம்ம படுக்கையில இருந்து சொல்றோமே, இங்க சொல்றா பேய்முளை நஞ்சுண்டு. ஆயர்பாடியில பகவான் பிறந்தானோ இல்லையோ, கம்சன் ஒவ்வொரு அசுரர்களா அனுப்புறான். வந்தா ஒருத்தி பூதனைன்னு சொல்லி, இவளே பக்ஷினி. இவளும் வான் மார்க்கத்தில் பறக்கக்கூடிய ஒரு பறவை இனத்தை சார்ந்தவள். எங்கேயாவது புதுசா குழந்தைகள் பிறந்திருந்தா அப்படி கொத்திட்டு போயிடுவாளாம். பகவான் அப்பதான் யசோதை கிட்ட நல்லா ஆடி பாடி சந்தோஷமா இருந்தானாம். பன்னிசி கோபிதா ஹரஷிதலு, பன்னிசி கோபிதா ஹரஷிதலு அப்படின்னு அழகா பாடல்கள் எல்லாம் பாடி யசோதை கிட்ட ஆடி பாடிட்டு இருந்த பகவான், அந்த தொட்டிலே சிம்மாசனமா படுத்திருந்த பகவானுக்கு வர்றவோ ஒரு அசுர பெண்ணுன்றது தெரியாதா என்ன? நல்லா தெரியும். அதனால இவ வரும் பொழுதே நல்ல கண்ணெல்லாம் நல்லா இருக்க மூடிக்கிட்டு நல்லா படுத்திருந்தான். அவள் வரா, வந்த உடனே அவளுடைய உயிரை பால் குடிக்கிற ஒரு வியாஜத்துல, ஸ்தன்யபானம் பண்ற ஒரு வியாஜத்துல அப்படி உறிஞ்சி எடுக்கிறாளாம். அவளோ விடுடா டேய் விடுடா என்னன்னு கத்துறா. விடவே மாட்டேன்ட்டான். இவ்வளவு பண்ணினா அவளுக்கு நரகத்தல்ல கொடுக்கணும். ஆனா பாகவதம் சொல்றது பூதனா மோக்ஷம், மோக்ஷத்தை கொடுத்தான் பகவான். நீ இதுக்கப்புறமும் இங்க இருந்தா ரொம்ப ராவடி பண்ணிட்டு இருப்ப, நீ பேசாம என்கிட்ட கிளம்பி வா, மேல கிளம்பு முதல்ல நீங்க இருந்து அப்படின்னு கிளப்பி விட்டுட்டான். அப்படி பேயா வந்த ஒருத்தியுடைய முளையில நஞ்சு தடவி வந்தா அவளுக்கும் இவன் மோட்சத்தை கொடுத்தாண்டி. பேய்முளை நஞ்சுண்டு ரொம்ப தூங்காம அடம் பிடிச்சிட்டு இருந்தானாம். அதனால வண்டி சக்கரத்துக்கு அடியில ஒரு தூளி கட்டி யசோதை இவனை படுக்க வச்சிருந்தா. அப்ப சகடாசுரன் ஒருத்த வந்தான், அவனை ஒரு எட்டி விட்டான் இவன். அது போல பலவிதமான அற்புதங்களை பண்ணின இந்த பகவான், இவன் எப்பேற்பட்டவன்? வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை, பிரளயமெல்லாம் ஆன பிறகு ஒரே ஒரு குழந்தை மிஞ்சு நிற்கும். அது யாரு? நம்ம வடபத்திர சாயி, ஆண்டாளுடைய சொந்த ஊருக்காரராச்சே. அப்படிப்பட்ட பகவான இந்த உள்ளத்துல ஏத்தி நீ நாமா சொல்ல வேண்டாமா? உள்ளத்தில் ஏத்தி யாருன்னா முனிவர்களும் யோகிகளும். அவங்கள போய் மெல்ல எழுந்திரின்னு சொல்லலாமா? முனிவர்களுக்கும் யோகிகளுக்கும் தூக்கம் அப்படின்ற ஒண்ணு இருக்குமா? தூக்கத்திலையும் அவர்களுக்கு என்ன இருக்கும்னா பகவத் சிந்தனை தானே இருக்கும். ஆனா இங்க அர்த்தம் என்ன அப்படின்னா, முனிவர்களும் யோகிகளும் இரவு நேரத்துல பகவான எங்கேயோ போய் ஒரு இடத்துல படுக்க வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா? அதனால பகவான் புவன சுந்தரனை தன்னுடைய மார்பிலேயே
ஒரு அழகான மெத்த பண்ணி அதுல புவனசுந்தரன் அப்படி அழகா படுக்க வச்சு அந்த படுக்கையில பகவான் மேல அப்படி கைய போட்டு லாலனை பாடுறாங்க. ஷாமள சுந்தரா பீதாம்பரதரா, அப்படி அழகா பாடல்கள் எல்லாம் பாடி ராதிகா ரமணாய ரம்ய ரசரூபாய ராக அனுராக நித்ய சேவிதாய ஸ்ரீ கோப கோபி தனகிருதய பிரியாய ஸ்ரீமதே புவன சுந்தராய ஜெயமங்கலம் நித்ய சுபமங்கலம் லாலித சேவித மன்மத ரூபாய லாவண்ய பங்கஜ சரணாய அதிமதுரவேணு ராக கீர்த்தனாய ஸ்ரீமதே புவன சுந்தராய ஜெயமங்கலம் நித்ய சுபமங்கலம். இப்படி அழகா பகவானுக்கு லாலனை எல்லாம் பாடி மங்களம் எல்லாம் பாடி இந்த யோகிகளும் முனிவர்களும் இரவு நேரம் முழுக்க பகவானை தன்னுடைய ஹிருதயத்திலேயே படுக்க வச்சுக்கிட்டாங்க இல்லையா? அதனால எழுந்துறேன்னு சொன்ன உடனே அப்படி டபக்குன்னு எழுந்திருச்சிடக்கூடாதாம், என பகவான் கீழே விழுந்துடுவானாம். அதனால மெல்ல அப்படின்னு பதம் போடுறா. முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம். நல்ல வாய்விட்டு நாமா சொல்லும் பொழுது அது இன்னொருவர் காதல கேட்கும் பொழுது அவர்களுக்கு அது ஸ்ரவணம் ஆயிடுறது, உனக்கு அது கீர்த்தனம் ஆயிடுறது. பகவன் நாமா சொல்றதுக்கு வெக்கப்படக்கூடாது. பகவன் நாமாவானது நமக்கே தெரியாம நம்மளை பாவனமாக்கிடும் இல்லையா? யாருக்காக நீ வெட்கப்பட்டு எதை நீ இழக்க இப்ப நீ தயாராயிட்டு இருக்க? வாய திறந்து ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. நல்ல பகவன் நாமா சொல்லணும் இல்லையா? இந்த முனிவர்களும் யோகிகளும் அப்படி மெல்ல எழுந்திருக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹரி 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 நாமா சொல்லுவாங்களாம். அதெல்லாம் ஒருத்தர் காதுல விழறதான். காதுல விழக்கூடிய அந்த ஹரி என்ற பேரரவம், அந்த நாமமானது அவர்களுடைய உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். நீ ஒரு தடாகத்துக்கோ ஒரு ஆற்றுக்கோ போய் நீராடி அதன் மூலமா உன்னுடைய உடல் குளிராகிறது அப்படின்றது ஒரு வகை இருக்கு. பகவன் நாமாவை நீ சித்த சுத்தியோட சொல்லும் பொழுது உனக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த குளிர்ச்சியானது உன்னை பாவனமாக்கிடும். நீ பண்ணக்கூடிய நாம சங்கீர்த்தனத்தை கேட்கக்கூடியவர்களுக்கும் அந்த பாவனத்தை அது கொடுக்கும். அப்படின்னா அந்த நாமாவை சொல்றதுக்கு நமக்கு ஏன் சோம்பேறித்தனம்? ஆண்டாள் யோகிகளுக்கும் முனிவர்களுக்குமே இங்க வாங்க பேசாம நாமா சொல்லுங்கன்னு சொல்றா இல்லையா? அப்ப நாம சொல்ல வேண்டாமா அப்படின்றது தான் இந்த 6வது பாசுரம். సతులాల శోభాన పాడరమ్మ చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ కోడున్నది పతి చూడి కొడుతనాచారే చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ కోడున్నది పతి చూడి కొడుతనాచారే శోభానే 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 శోభానే.
అట సింగారాలకే మరుదు కాముని తల్లి అట చక్కదనాలకే మరుదు శ్రీ మహాలక్ష్మి అట సింగారాలకే మరుదు కాముని తల్లి అట చక్కదనాలకే మరుదు సోమునితో బొట్టువట సొంపు కళలకే మరుదు సోమునితో బొట్టువట సొంపు కళలకే మరుదు కోమలాంగి ఈ చూడి కొడుతనాంచారి చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ కోడున్నదే పతి చూడి కుడుతనాంచారి శోభానే 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 కలశాబ్ది కూతురట గంభీరాలకే మరుదు తలపలోక మాతయట దయమరి మరుదు కలశాబ్ది కూతురట గంభీరాలకే మరుదు తలపలోక మాతయట దయమరి మరుదు జలజ నివాసిని అట చల్లదనమే మరుదు జలజ నివాసిని అట చల్లదనమే మరుదు కొలది మీరా ఈ చూడి కొడుతనాంచారి అమరవందితయట అట్టి మహిమయే మరుదు అమృతము చుట్టమట ఆనందాలకే మరుదు అమరవందితయట అట్టి మహిమయే మరుదు అమృతము చుట్టమట ఆనందాలకే మరుదు తమితో శ్రీ వెంకటేశు తానే వచ్చి పెండ్లాడే తమితో శ్రీ వెంకటేశు తానే వచ్చి పెండ్లాడే కొమెర వయస్సు ఈ చూడి కొడుతనాంచారి చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ కోడున్నదే పతి చూడి కుడుతనాంచారి చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ కోడున్నదే పతి చూడి